பட் இந்த தேர்தலில் நான் மட்டும் இல்லாமல் பல பேர் கண்மூடித்தனமாக எதிர்த்துட்டோமோ, மக்களை சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். முக ஸ்டாலினே தோத்துருக்காரு. ஆமாம், அதுவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் தோற்பார், அதுவும் குளத்தூரில் தோற்பார். KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சேர்ந்துட்டா யாரும் இங்கே வெல்ல முடியாது, டெல்டாலாம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு தான் எப்போதும். எல்லாருமே புதுமுகங்கள், அரசியலுக்கே புதுமுகங்கள்னா வெறும் களத்துக்கு புதுசா இருக்கிறாங்க, நிக்கிறது புதுசு, ரொம்ப கால அரசியல் வரலாம் அப்படிலாம் இல்லை. காலைல பார்க்கும்போது கூட சார் தபால் ஓட்டுகள் ஒருவேளை திமுக மேலே அரசு ஊழர்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது, அது வெளிப்பாடாக இருக்கும். மேபி மற்ற பெட்டிகள்லாம் இந்தியா கூட்டணியில் திமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் விஜய் உட்கார வைக்கிறதா ஜான் ஆரோக்கியசாமி திட்டம். ஒருவேளை இந்த பக்கம் பாமக 5 சீட் வரைக்கும் 5ல் 6 மாறி வந்துட்டு இருக்கு, அவர்கள் கூட போகிற வாய்ப்புகள் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறதுல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், பிடிச்சிருக்கோ பிடிக்கல. வயது பின்னர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் காலையிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவேகா யாருமே எதிர்பாராத அளவில் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அடுத்து முதல்வராவதற்கு விஜய் அவர்கள் தயாராக இருக்க ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து பல நேர்காணல்கள் தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் நம்ம பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட தாவேகா ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க, தொடர்ந்து ஊடகங்கள் எல்லாருமே முன் வச்சிருக்கு. ஆனால் யாருமே எதிர்பாராத அளவில் கருத்து கணிப்பு கூட ஒரு 10%, 10 சீட்டு 15 சீட்டு சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பை தவிர மற்ற எல்லாமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமான ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகள் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமாங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நான் கடுமையாக விமர்சித்து பேசினவன் தான். விஜயோட அரசியல் குறித்து, விஜயோடைய பிரச்சாரம் குறித்து, விஜயோட கொள்கைகள் குறித்து தொடர்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால் காலைல வரைக்கும் விமர்சித்து பேசினவன் தான். அதனால் அதே நேரத்தில் நான் பல்வேறு தேர்தலில் கணிச்சிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட தேர்தல் கணிக்கும் பொழுது பாஜக வெல்லாது அப்படின்னு பாயிண்ட் அப்போ சில பாஜக பீகார்லாம் வெல்லும். அதுக்கான காரணங்கள் என்ன, நான் எப்பயுமே அதில் அதை கற்றுக்கணும், எப்படிங்கிற படிக்கணும், ஒரு கண்மூடித்தனமாக நம்ம எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்டாக இருந்துச்சு. பட் இந்த தேர்தலில் நான் மட்டும் இல்லாமல் பல பேர் கண்மூடித்தனமாக எதிர்த்துட்டோமோ, மக்களை சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். நான் என்னோட கணிப்பில் தோற்றுருக்கேன் அப்படிங்கிறதுல நான் அதை ஒத்துக்கிட்டால் தான் நான் அடுத்தடுத்தாக படிக்க முடியுங்கிற அந்த பட்சத்தில் இருந்து நான் அதை ஒத்துக்கிறேன். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நீங்கள் இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையிலேயே பல பத்திரிகைகள் இந்த மாதிரி சுனாமி தான் அடிச்சிருக்கு. அது அலையில் சுனாமியே அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி பார்க்கணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் விஓசி நிறுவனம் முதற்கொண்டு நண்பர்கள்லாம் சில பேர் பேசுனாங்க, அவங்க நாங்களே எதிர்பார்க்கல இதெல்லாம், ஏன்னா நாங்களும் ஒர்க் பண்ணோம், நாங்களே எதிர்பார்க்கல. முக ஸ்டாலினே தோத்துருக்காரு. ஆமாம், அதுவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் தோற்பார், அதுவும் குளத்தூரில் தோற்பார். ஏன்னா இப்போ ஒரிஜினல் சில நேரங்கள்லாம் பேசினார், அவர் தோப்பார், உங்கள் பையன் தோப்பார், சென்னையில் நீங்கள் தோப்பின்னு சொல்லும்போது இவர் நடவு பேசிகிட்டு இருக்கார், இதெல்லாம் எங்கடா நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சென்னை மண்டலம், அதாவது KTCC சோன்ஸில் போன வாட்டி திமுக 37 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மட்டும் விட்டு 36 தொகுதிகள் ஜெயிச்சது. வரலாற்று ரீதியாக அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தபோது கூட திமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த திமுக கோட்டை. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் 2011, 14, 16 இந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷனாக இருந்துச்சு தவிர பெரும்பாலும் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலும் திமுக கோட்டை இருந்தது. திமுக மட்டுமல்ல, அதே மாதிரி திருச்சி கோட்டை KN நேருவோடைய கோட்டை. அது KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சேர்ந்துட்டா யாரும் இங்கே வெல்ல முடியாது, டெல்டாலாம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு தான் எப்போதும் அந்த கோட்டை எல்லாத்துலேயுமே விஜய் ஓட்ட போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துலேயுமே பெரிய ஆமாம், கொங்கலை கூட இல்லைங்க, கொங்கலை கூட அதிமுக திமுக வந்திருக்காங்க, அது வந்திருக்காங்க. பட் டெல்டா மாவட்டங்கள் மெயினாக இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல எனக்கு தெரிஞ்சு திமுக ஒன்று கூட ஜெயிக்கல, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஃபுல்லாகவே திருவள்ளூர் ஃபுல்லாகவே எடுத்திருக்குங்கிற பார்க்கின்றோம். அதே மாதிரி சென்னையிலும் பெரும்பாலான தொகுதிகள் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசிட்டு இருந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் லீடு எடுத்துட்டு இருக்காரு, சேகர் பாபு லீடு எடுக்கிறாரு, ஜெயிஸ்டார். ஸோ மற்றபடி அமைச்சர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு SS சிவசங்கரன் அவர் ஜெயிச்சிருக்காரு, ரகுபதி லீடு எடுத்துருக்காரு, மையநாதன். ஸோ இந்த நான் கோவிச்செல்லியன், ஸோ ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அமைச்சர்கள் அதுவும் இப்போ தங்கம் தென்னரசு போன்றவர்கள், நீங்க சொல்ல மாதிரி முதலமைச்சரே தோத்திருக்கார் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. உண்மை சொல்லப்பட ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்கு. அது எப்படி சபாநாயகர் அப்போ பல்வேறு சுற்றுகளை பின்னடைவு, அதுக்கப்புறம் தான் முன்னிலை வந்தார். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 16 தொகுதிகளிலுமே தாவேக முன்னிலையாகவும் திமுக எல்லாத்துலேயுமே பின்னடைவாக இருந்தது தான் பார்த்தோம். ஆரம்பத்தில் காலைல பார்க்கும்போது கூட சார் தபால் ஓட்டுகள் ஒருவேளை திமுக மேலே அரசு ஊழர்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது, அது வெளிப்பாடாக இருக்கும். ஸோ மேபி மற்ற பெட்டிகள்லாம் திறக்கும் போது நம்ம வாக்கு வந்துடும் அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் திமுக கூட. அந்த காமெடி தான் உண்மையில் அந்த மாதிரி எங்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கலடா. சொல்ல போனால் நான் வேற ஒரு சேனல்ஸில் இருந்தேன், ஒரு 1:30 மணிக்கு பேசும்போது கூட சொல்லி சொன்னாங்க, சார் இப்போ 1.5 கோடி வாக்குகள் தான் என்ன பட்டிருக்கு, இன்னும் பல சுற்றுகள் இருக்குது, அதனால் தேர்தல் முடிவுகள் மாறலாம்னு.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பேட்டர்ன் ஒரு 3வது ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும், 3வது 4வது ரவுண்ட்லேயே பேட்டர்ன் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 8 ரவுண்ட் 9 ரவுண்டு போன பிறகு இந்த பேட்டர்னில் பெரிய சேஞ்ச் இருக்காது. விஜய் இந்த நேரத்தில் மெஜாரிட்டி மார்க்கான 118 தொடாட்டி கூட அவர் அந்த டேரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு. கட்சிகள் அடுத்தடுத்த கட்சிகள் வருவதையோ இல்லை இழுப்பதோ பெரிய காரியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா தொங்குன்னு சில ரீசன் தொங்குக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கிறிஸ்டோடங்கர் ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டாரு, நான் ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு எடுப்போம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளே பேசணும், ஆமாம் ஆலோசனை நம்மளே பேசணும். நீங்கள் ஒரு பெர்சன்டேஜாக எடுத்துட்டாலே இந்தியா கூட்டணியில் திமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் விஜய் உட்கார வைக்கிறதா ஜான் ஆரோக்கியசாமி திட்டம்னு நம்மளே பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இது ஆகிட்டு. ஸோ இப்போ நான் சொல்றது பெர்சன்டேஜை தாண்டி வெற்றி முகம் அப்படிங்கும்போது இப்போ இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்போ அது தொடர்பாக தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் போகலாம், காங்கிரஸ் தனியாக போகாமல் விசிக்க போகலாம், கம்யூனிஸ்ட் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, மதிமுக ஜெயிக்கலாம் நினைக்கிறேன், ஐயோமல் ஜெயிச்சிருக்காங்க. எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை ஒருவேளை இந்த பக்கம் பாமக 5 சீட் வரைக்கும் 5ல் 6 மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ அவர்கள் கூட போகிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப மெனக்கெடாமையே வந்து இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று பாமக நான் ஏன் சொல்கிறேன்னா, பாமக பாஜக கூட்டிலிருந்து போவார்கள்னு ஒரு கேள்வி இருக்கும். ஜான் ஆரோக்கியசாமி முதல்ல மாற்றம் அனுமதி தான் ஒர்க் பண்ணார். ஸோ அதனால் அவர் நேரம் எனக்கு தெரிஞ்ச லைன் இடத்தெல்லாம் பேசியிருப்பார். ஸோ பாமக கொண்டு வருவதோ இல்லை காங்கிரஸை கொண்டு வருவதோ பெரிய கஷ்டமாக இருக்காது. விஜய் எடுக்க போகிற நம்பர்ஸை பொறுத்து யாரெல்லாம் வந்து கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு உண்டான மினிஸ்ட்ரியோ இல்லை அதற்கு உண்டான என்ன மரியாதை செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்கன்னு பார்க்கின்றேன். ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு விக்டரியே வந்துடும். முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறதுல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, மற்றபடி மற்ற இடங்கள்லாம் இருக்கு. துணை முதலமைச்சர் யாருங்கிறது இருக்கு, அமைச்சர்கள்லாம் யாருங்கிறது இருக்கு. இப்போ எல்லாருமே புதுமுகங்கள், அரசியலுக்கே புதுமுகங்கள்னா வெறும் களத்துக்கு புதுசா இருக்கிறாங்க, நிக்கிறது புதுசு, ரொம்ப கால அரசியல் வரலாம் அப்படிலாம் இல்லை. இந்த 1 மாதமோ 2 மாதமோ புதுசா அரசியலுக்குள்ள நுழைந்த முகங்கள் விஜய் அவர்களுடைய முகத்தினால கிடைச்ச ஓட்டுனால வெற்றி பெற்று வர்றவங்க தான். அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அவங்க வந்து அரசியல் பண்ண போறாங்க, அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்த போறாங்கும் போது அது ஒரு பெரிய டாஸ்க். அவங்களுக்கா இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, நம்மளுக்குமே சரி, எல்லாமே புதுசா இருக்க போது, எல்லாமே கொண்டு வர போறாங்கன்ற போது இப்போ அந்த ஒரு 10 சீட்டுக்காக அவங்க யாரு கூடயோ கூட சேரணுங்கிறது இருக்குல்ல சார், அது யாராவனா இருக்கலாம். அவங்களுடைய கைடன்ஸுங்கிறது முக்கியமா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போவாங்களா, இல்ல திரும்பவும் இவங்க சொல்ற மாதிரி தான் நடக்குமா? இது இந்த ஒரு 5 வருஷங்கிறது எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கும்? முதல்ல நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டுங்க. இது எல்லாமே விஜய் முகத்திற்கான ஓட்டு தான். அவர் வந்து நம்ம அதை கூட நான் விமர்சனமாக வச்சேன். எந்த ஒரு தொகுதியிலையும் வேட்பாளர் பெயர் சொல்ல மாட்டேங்கிறார், வேட்பாளர் வண்டியில் ஏற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய அவர் முதல்ல மதுரை மாநாட்டில் மதுரை மேற்கு, விஜய் தெற்கு, விஜய் திருமங்கலம், விஜய் திருப்பரம் அதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கே வேட்பாளர்கள் இன்னுமே யாருன்னே தெரியாதுங்க. நான் விசிலுக்கு ஓட்டு போட்டோம், அவ்வளோதான். யாருங்க ஜெயிச்சா அதெல்லாம் தெரியல, விசில் ஜெயிச்சிருச்சா எங்களுக்கு போதும், விஜய் ஜெயிச்சிட்டாரா அப்படி போதும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அரசாட்சியை வந்து நீங்கள் அந்த கூடுதலாக வர கூட்டணி கட்சிகளின் பேர்ச்சி கேட்டு நடப்பாரா, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்கள் வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் மரியாதை என்பது அந்த பணியூர் அலுவலகம் இல்லை அதோட இருக்குமே தவிர நீங்கள் ரொம்ப இன்டர்னலான விஷயங்களுக்குள்ளலாம் உள்ள விடுவாங்க. ஏன்னா இவங்க கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டி இருக்குது. இப்போ இவங்க வந்து ஒரு 90ல் தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு 28 சீட்டை கொடுக்கணும் அப்படின்னா கூட சரி இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இவங்களுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் தான் யோசிப்பாங்க தவிர நம்ம போய் எல்லாத்துலையும் மூக்கு நுழைக்கிறதுங்கிறது செய்ய மாட்டாங்க. இன்னொன்று நீங்கள் கடைசியில் ஒரு நம்பர்ஸை பொறுத்தா எத்தனை பேர் கூப்பிட்றான்னு கதையும் இருக்குது. இப்போ டக்குனு முதலமைச்சர் விட்டுட்டு போறது அரசியல் எதுனாலும் நடக்கும். காங்கிரஸ் இப்ப அந்த முடிவு எடுத்துட்டாங்க. திருமாவளவன் அவர்களும் அப்படிதான் யோசிக்க போறாரா, கம்யூனிஸ்ட் அப்படிதான் யோசிக்க போறாங்களா? வீடியோ விட்டுருந்தாரு, அதை பார்க்கும்போது கூட நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு. அதை பேசுறாரு, ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு, எங்க அவரு தேர்தலுக்கு அப்புறம் முடிவுக்கு அப்புறம் வெளியே வந்துருவாருங்கிற ஒரு எண்ணோட்டம் இருந்துச்சு. ஆமா ஆமா இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு அப்ப துண்டு போட்டது என்ன கணக்குன்னா திமுகவுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மெஜாரிட்டியா வரும். அப்ப அதுல வந்து ஆட்சி இருப்பாங்க. அந்த கணக்கு தான் அவங்க போட்டது. அவங்க இந்த கணக்கு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்து விஜய்கிட்ட போயிருங்கிற கணக்கு எதிர்பார்க்கல. நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூட்டணி ஆட்சியாக வரும். ஒரு 118ங்கிறதுக்கு நம்ம கம்யூனிஸ்ட் ஒரு 4 ஜெயிச்சிருப்பாங்க, விசிக்கு ஒரு 4 ஜெயிச்சிருக்கும், தேமுதிக ஒரு 2 ஜெயிச்சிருக்கும், இப்படி அவங்க கணக்கு பண்ணாங்க. ஆனா இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இவங்க வந்து இப்போ போனாங்கன்னா கூட விஜய் முதல்ல எத்தனை பேரை கூப்பிடுறார், எத்தனை பேருக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவதாக நீங்க வந்து ரொம்ப மூக்கு நுழைக்கிற வேலைகள் பார்க்க மாட்டாங்க. விஜய் ஆன் இஸ் ஓன்னு சொல்லும் பொழுது அகைன் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, மற்றவர்கள் அவங்களுடைய இப்போ செங்கோட்டையன் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். இப்போ ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், இப்போ இந்த விஎஸ் பாபு, இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்திற்குள்ள போன சில நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், அமைச்சர் பொறுப்பில் முன்னுரிமை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களோட கைடன்ஸ். பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டமன்றம் எப்படி இருக்கும், இந்த ஆட்சி எப்படி இருக்குங்கிறது நான் ரொம்ப விமர்சிக்க விரும்பலை. இப்போ பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைமாக இருக்கும் நமக்கு.
உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இந்த 5 வருஷமே அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தமே இருக்கு. இப்போக்கி நான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதோட, ஏன்னா புதுசா ஒரு ஆட்சி வருது, மக்கள் வந்து அது என்ன காரணத்தினால அவங்க வாக்களிச்சிருக்காங்க, அவங்களோட இதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து வரட்டும், அந்த பிறகு ஆட்சியை பார்க்கலாம் நினைக்கிறேன். நிச்சயமா சார். இப்ப நம்ம நிறைய மக்கள்கிட்ட பாக்குறப்ப கூட கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு தான் கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் வரட்டுங்க, 2 பேரும் மாறி மாறி வந்துட்டாங்க, ஒரு மாற்றம் வேண்டும், விஜயகாந்த் வந்தார் நம்ம விட்டுட்டோம், ஆனால் விஜய் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தாவேக்கா முன் வச்சது ஒரு தூய ஆட்சின்னு சொல்லி முன் வச்சாங்க. நிறைய இடங்களில் ஓட்டுக்கு பணம் கூட கொடுக்கலன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு இப்படி வரக்கூடிய சூழல்ல உண்மையிலேயே அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி விஜயால் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஊழல் இல்லாத இப்போ இங்கே இப்போ எல்லாமே தமிழகத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே ஊழல் லஞ்சம்ன்றதுவான ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியுமா? ஏன்னா திரைப்படங்கள் இது சாத்தியமாக இருக்குது, நிஜ வாழ்க்கையில் இல்லைங்க. இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரப்போகின்ற புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே அனுபவம் என்பது பெருசாக இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து நான் சொன்ன செங்கோட்டையன், வி.எஸ். பாபு, ஜெஸ்டி பிரபாகர், இந்த ரொம்ப சில நம்பர்ஸை தவிர பெருசாக இல்லை. இவங்க தான் அமைச்சராகவும் ஆக போகிறாங்க. ஸோ முதல்ல வந்து நமக்கு சட்டமன்ற அனுபவமே இல்லை, அமைச்சராக நம்ம நேரடியாக போய் உட்கார போகிறோம் அப்படின்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அவங்க தான் கைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க போக்குக்கு இழுக்காம இருக்கிறது சரியாக அவங்க நடந்துக்க முடியும். அதை கூட விஜய் அவர்கள் ஒரு பேச்சு சொன்னார், நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கும் பொழுது ஆட்சி சிறப்பாக நடக்கும். அது அவர்களுடைய அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் நல்லவரா கெட்டவரான்னு விஜய் எப்படி கண்டுபிடிப்பார்? இப்போ நான் இது மறுபடியும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களே எத்தனை பேர் விஜய்க்கு தெரியுங்கிற கேள்வியே இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன், வேட்பாளர்கள் தேர்வு அவருக்கு வந்து எவ்வளவு தூரம் பண்ணாரு, நீங்க அதனால தான் பணிவருக்கு எல்லாரும் வந்திருங்க, முடிச்சவொடனே எல்லாரும் வந்துருங்க. வேற யாராவது ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் ஒரு 60-70 சீட் வந்து யாராவது குதிரை பேரத்தில் இறங்கிடுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். இப்போ அதற்கான தேவை இல்லாமல் போனால் கூட அதனால தான் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவங்க யார் என்னங்கிற அந்த பேக்ரவுண்டு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்று, ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட போக்கு இழுத்துட்டு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் திமுக அதிமுக மேலே மக்கள் குறை சொல்கிறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் திமுக கட்சிக்காரங்களும் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, தலைவரை நீங்கள் முழுக்க அதிகாரிகள் ஆட்சியில் விட்டுட்டீங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. நீங்கள் நாகரிக அரசியல்ங்கிற பேர் இன்னைக்கு எழுதுறாங்க, இப்போ படிச்சுட்டு வரேன், நாகரிக அரசியல்ங்கிற பேர் அதிகாரிகள்ட்ட அந்த கட்சி ஆட்சியை ஒப்படைச்சிட்டீங்க, அவங்க தான் காலி பண்ணிட்டாங்க நம்ம ஆட்சியை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தெரியாதுங்க, நம்ம சொல்றேன் தோல்விக்கு அதான் காரணமாக தெரியாது, அவங்களோட கருத்து அதுவாக இருக்கிறது. அப்போ விஜயோடைய ஆட்சியும் அப்படித்தான் இருக்க. ஏன்னா நீங்க அதிகாரிகள் யாரும் தவறு செய்தாலும் வெளியே தெரிய போறது அந்த அமைச்சரோட முகம். இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு தான் நாங்கள் வாக்களிச்சோம். ஏதோ ஒரு அமைச்சர் எங்கேயாவது ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு குழந்தையை அடிச்சிட்டாரு, இவன் இன்னும் சொல்ல போனா திமுக இருக்க பெரிய பிளஸ்ங்கிறது எதிர்கட்சியாக பயங்கரமா செயல்படுவாங்க, இறங்கி விளையாடுவாங்க. அந்த குழந்தையை அடிச்சதுக்கு விஜய் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது நடக்கும் ஆப்வியஸ்லி நடக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி இவங்க சரியா கொண்டு போறாங்க? நிறைய நடக்கும், எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடக்கும், கலைவரம் நடக்கும். சட்டமன்றத்திற்குள்ள இன்னும் சொல்ல போனா இந்த கான்டெஸ்ட் பாருங்க, இப்போ ஸ்டாலின் உள்ள போல, இது கிட்டத்தட்ட உதய் அகேன்ஸ்ட் விஜய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அதுதான் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கான இந்த களம் அப்படியே போகும். நீங்க இதனால அதிமுக கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்கிறத தாண்டி இப்போ எதிர்கட்சியாக திமுக உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த களம் இப்படித்தான் போக போகிறது. அப்போ திமுக இன்னும் கூடுதலாக இறங்கி விளையாடுவாங்க. நம்ம வந்து இந்த அமைச்சர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த ஆட்சியை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறத கூட நிறைய வேலைகளை பார்ப்பாங்க. அப்போ அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைச்சர் பெருமக்கள் தங்களை வந்து உயர்த்திக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த அதிகாரிகள் சொல்றது சரியா தவறா அப்படிங்கிறது யார் அதை ஜட்ஜ் பண்றது? எல்லாத்தையுமே விஜய் கேட்டுட்டே இருக்க முடியுமா? அவர் எந்த அளவுக்கு அக்சசிபிளாக இருக்காருன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அவர் அக்சசிபிளாக இருந்தே ஆகணும், ஒரு அவசியம் இருக்கிறது. அவருக்கு உண்டான செக்ரட்டரிஸ், அவருக்கு உண்டான அந்த சர்க்கிள், அதை தாண்டி அமைச்சர் பெருமக்களோட அடிக்கடி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. சட்டமன்றத்தை எப்படி நடத்துறதுங்கிறது இருக்கு. இது எல்லாமே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இப்போ எதிர்கட்சிகள் நம்ம பேசும்போது சரி, இப்போ காலையில இருந்தே 3வது இடத்துல தான் திமுக இருந்தாங்க, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். இப்போ வந்து எதிர்கட்சியா அதிமுக வருமா, அதிமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி தான் களம் போயிட்டே இருந்துச்சு நம்ம ரிசல்ட் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் அப்பரண்ட் எடுத்துட்டாங்க, திமுக வந்துட்டாங்க, இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க. இப்போ அந்த 118ங்கிறத தாவேகா இழக்கிறதுக்காக இந்த கூட்டணி கட்சிகள் போறாங்கன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ எதிர்கட்சிங்கிறது அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கணிசமா இருக்குங்கிறத பார்க்க இல்ல அது முடிவாயிடுச்சு. இல்லங்க, நம்ம பேசுற அந்த டயத்துல திமுக 59, இவங்க 51ல இருக்காங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் போயிட்டே தான் இருக்கு. நீங்க கூட்டணியாக பார்க்கும் பொழுது திமுக 59 போனாங்க, 71 வந்தாங்க. ஒரு 10-11 சீட் டிஃபரன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏன்னா இப்போ நான் சொல்றது நம்ம 12 ரவுண்ட் பக்கத்தில் போனதுனால ஸ்டேபிள் ஆகிடுன்னு நினைக்கிறேன். திமுக மோஸ்ட்லி நீங்க எதிர்கட்சின்னு சொன்னா அது கூட்டணி கிடையாது, தனிச்ச கட்சி தான். அப்போ வந்து 59 சீட் வாங்கியிருந்தாலும் திமுக தான் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ஆப்வியஸாக ஒரு பையனை தான் ஆக்குவார், நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஆக்குவார். ஸோ அதனால அப்படி தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அதிமுகவும் நீங்க அதுக்காக நீங்க அவங்களும் களத்தில் தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அவரும் அவருக்கு உண்டான குரலை கொடுப்பார். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு காலத்துல இது ட்ரோலா இருந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து எங்களை எதிர்பாருங்கன்னு. இன்னைக்கு அது உண்மையிலே ஆயிடுச்சுல்ல. இன்னும் சொல்ல போனா சில பேர் மனசுல இன்னைக்கு திமுக அதிமுக மனசுல நம்ம 2 பேரும் இந்த கூட்டணி அமைக்க கூடாது, இது என்ன பெரிய தப்பா? பீம்ஸ்ல சீரியஸா பேசுறாங்க. இன்னைக்கு சில டிபேட்ஸ் போகும்போது செய்தி தொடர்பாளர்கள் நம்ம ஏன் கூட்டணி, நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, பாஜக கழட்டி ஒன்று நீங்க வரீங்கன்னா நம்ம சேர்ந்துக்குவோன்னு பேசுறாங்க. இது சீரியஸ் டாக் இல்லை. ஆனா இன்னைக்கு
தமிழ்நாடு நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது எது ட்ரோல் எந்த ட்ரோல் எப்போ சீரியஸ் ஆகும்னே தெரியல நமக்கு. நம்ம எதுவுமே வந்து கோப்பா அப்படி சொல்லவே முடியாது. களத்தில் வந்துட்டு உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி நேராக ஒதுக்கிட்டாங்க, ரொம்ப தனிமனித தாக்கல் வந்துட்டாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் வாய்ப்பு இருக்கா சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்களா? இல்ல கூட்டணி திமுக கூட்டணி வாய்ப்பு கூட வாய்ப்பு தெரியலங்க. அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப விஜய்ங்கிற ஒரு மனிதனை வீழ்த்துவதற்காக நீங்க எல்லாம் என்ன வேணாலும் செய்வீங்களா? அது இன்னும் விஜய்க்கு பிளஸ்ஸா தானே போகும். விஜய்க்கு பிளஸ்ஸா விஜய் ஒன்று சொல்லலாம், நான் அடுத்த ஆட்சியை நீ காலி பண்ணா நீங்க நான் ரெடியா இருக்கேன், ரீபோல் கூட போங்கன்னு ஏதாவது சொல்லலாம். இல்ல பார்லிமெண்ட் தேர்தலில் பெரிய அப்பர் ஹேண்ட் கொடுக்கலாம். பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க 40 ஜெயிக்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு 40 கொடுக்கலாம். இந்த 5 வருஷம் இல்லாட்டி என்ன அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு கொடுக்குறோம் தலைவா அப்படின்னு இது வரலாம். ஏன்னா நீங்கள் இன்னொன்று இப்போ விஜயோடைய வாக்குகள் அதிகமாகுமே தவிர எனக்கு குறையுமான்னு எனக்கு பெரிய தோணலை. இந்த 13லேருந்து வயசில் காத்துட்டு இருக்காங்க. என்னடா 18 வயசு ஆகுன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் எல்லாமே விஜய்க்கு வாக்களிக்க போகுது. ரெடியா இருக்காங்க. அப்போ அந்த வாக்குகள் வந்து அதிகமாகும் பொழுது விஜய் இப்படி 2 பேரும் சேர்த்து பண்ணாங்க அப்படின்னா அது அவர்களுடைய பெரும் வீழ்ச்சிக்கு அது வித்திரும். அதிமுக காணா போறதுக்கான வேலைகளாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷத்தை அப்படி எடுக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அது மாதிரி போக மாட்டாங்க. ஒரு எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுவாங்கன்னு நினைக்கின்றேன். இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அங்கே போனாலும் கூட அவங்க ஒரு ஆதரவா இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியாக திமுக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்னு பார்க்கிறேன். திமுக எதிர்க்கட்சியா இருக்காங்கன்னா ரொம்ப வீரியமா செயல்படுவாங்க. ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவங்களுடைய எதிர்க்கட்சியில ஆளும் கட்சியா சஸ்டெயின் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். எந்த கட்சியா இருந்தாலும் அதுவும் தாவேகா மாதிரி புது கட்சிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத பாக்குறோம். இந்த நேரத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கா விஜய் அவர்களுக்கு? ஏன்னா ஏற்கனவே அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்காரு, அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவர்களை வந்து நெறிமுறைப்படுத்தணும், அவங்களை பொலிட்டிசைஸ் பண்ணணுங்கிற விமர்சனங்களை தான் வச்சுட்டு இருந்தோம். அது ரொம்ப முக்கியம்னு பாக்குறோம். இப்போ ஒரு முதலமைச்சரா போய் நிற்கிறாருங்கும் போது தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து ஒரு தலைவனா பாக்குறாங்கன்ற போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த இடத்துல இருந்து அவர் செயல்படுறது, அந்த கட்சி ஒரு அரசமைப்பா போகும்போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி போய் அமர்றாங்க, அதை உணர்ந்து செயல்படணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? அதுக்கு உங்களுடைய யூஸ்வலா புதிய கட்சிகளுக்கு எல்லாருமே ஒரு ஹனிமூன் பீரியட்னு கொடுப்பாங்க. ஏன்னா புதுசா வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா போன ஸ்டாலின் வந்தபோதே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஹனிமூன் பீரியட் ரொம்ப பெரிய விமர்சனம். இன்னும் சொல்லப்போனா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இதெல்லாவற்றையும் காரணம் அதிமுக தான் விமர்சிச்சார். முதல் வருஷம் மழை வெள்ளம் வரும்போது அதிமுகவோட தவறான ஆட்சினால அது நடக்குதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு அப்படி செஞ்சுட்டு வந்தார். விஜய்க்கும் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். நீங்க வந்து என்ன தவறு நடந்தாலும் நீங்க வந்து திமுக மேல இன்னைக்கு பழி சொல்லிக்கலாம். ஆனா தொடர்ந்தா மக்களுக்கு வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டும். நீங்க என்னடா விஜய் எல்லாத்துக்கும் இதே சொல்றாரு. ஆனா நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா விஜய் சொன்ன திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா அவர் உடனடியாக ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். உடனடியாக நான் சொல்றேன், ரொம்ப லேட்டாலாம் இல்ல. வந்த உடனே அண்ணே என்னண்ணே 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தான். அண்ணா எனக்கு 1ஆவதுல இருந்து 10ஆவது படிக்கிற பசங்களுக்கு நீ வந்து 15,000 கொடுக்குறேன்னு எப்ப நான் அக்கௌண்ட்ல போடுவேன்? அண்ணே குழந்தை பிறந்துருச்சு, என்ன மோதிரம் இன்னும் மோதிரம் வரலையே, நீ ஜெயிச்சு அடுத்த நிமிஷம் குழந்தை பிறந்துச்சு, என்ன தாய்மாமன் சீர் வரல, என்ன எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு எங்கனே தாளிப்போ வச்சேன்னு எங்கனே பட்டு போடவ எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கிருந்து கொடுப்பார். இதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் திமுக அதிமுக கொஞ்சம் டைம் கொடுங்க. ரொம்ப இன்னைக்கே அவர் ஹனிமூன் பீரியடை கொஞ்சம் விட்டு, நம்ம அவரும் புதுசு, அவர் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமான நேரத்தை அவர் கொடுக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். கொடுக்கப்படணும் கொடுப்பாங்களாங்கிறது இல்லை, பட் கொடுக்கப்படணும். அதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் லேர்ன் பண்ணிக்கட்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்ற மாதிரி 2 கட்சிகளுமே ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க. அதிமுக கூட சில நேரங்கள் எதிர்கட்சியாக செயல்பட மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கும். 2 கட்சிகளுமே ஏன்னா 2 பேருக்குமான இருப்பிற்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த ஆபத்து ஏற்பட்டுருச்சு. இப்போ பழனிசாமி அவர்களுக்கு வயது நம்ம பார்க்கணும், ஸ்டாலின் அவரோட வயது பார்க்கணும். பட் ஸ்டாலினுக்கு அடுத்த நீட்சியாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு லீடர்ஷிப் கிரைசிஸ் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தொடர்ச்சியாக தோத்துட்டாருன்னா அதற்கு என்ன காரணம்? அப்ப அதிமுகக்குள்ள நம்ம என்ன மறுசீரமைப்பு பண்ணணுங்கிற பேச்சுக்கள்லாம் ஓடும். ஆனா திமுக தோத்துருச்சு, நம்மளும் தோத்துட்டா அப்படிங்கிற இடத்துல கடந்தும் போகலாம். அது ஆனா நிச்சயமாக இந்த பேச்சுக்கெல்லாம் கிளம்பும். அது என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குதுங்கிற பார்க்கலாம். இப்போ 2 பேருமே ரொம்ப வீரியமாக விஜயத்தில் செயல்படுவார்கள். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அடுத்த ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடியை ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சி எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் தான் சொன்னாரு, ஸ்டாலின் சார் டாக்ஸ்ல வந்து 30% எடுத்து நான் கொடுத்துருவேன்னு சொல்லி சொன்னாரு. ப்ராக்டிக்கலாக நடக்குதான்னு பார்ப்போம். அதுதான் சொல்லணும். விஜய் சொன்னாதான் நம்ம சொல்றது, நம்ம புதுசாலும் சொல்லலை. அவங்க நிறைய கொள்ளடிக்கிறாங்க. அந்த கொள்ளடிக்கிற பணத்தை கொள்ளையே போகாமல் தூய சக்தியான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் இப்போ டெண்டர் ப்ராசஸில் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப தூய்மையாக நடக்குதா அப்படிங்கிறதுல அதில் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்போ பட்ஜெட்டே அவர் சொல்லலாம், பாருங்கள் அவங்க போட்ட பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ துண்டு விழுந்துச்சுன்னு பாருங்கள், நாங்கள் போடுற பட்ஜெட்டே வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போது உண்மையிலேயே டெண்டர் வேல்யூ என்னவோ அதுதான் கொடுக்குறோம். உண்மையிலே ரோடு அமைப்பு, ரோடு போகிறதுக்கு என்ன செலவோ அந்த செலவு தான் பார்க்குறோம். ஹைவேஸில் லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. பிடபிள்யூடியில் லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. எல்லாவற்றிலும் மக்களுக்கான திட்டங்களில் லஞ்சம் ஊழல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப தூய்மையான ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்னா அது அவர் தான் சொல்லி பதில் சொல்லணும். 30% அதில் சேவ் பண்ணிட்டேன், அந்த 30% வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா திட்டங்களும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம். பட் அதுதான் சொல்கிறேன், அது உள்ளே போன பிறகு அந்த ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும். அவர் என்ன சொன்னார்,
பட்ஜெட் டாக்குமெண்ட்ல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி சொன்னார். பட் அது எப்பயும் நமக்கு தெரியும், பட்ஜெட் டாக்குமெண்ட் திறந்து படிச்சு பார்த்தா நமக்கு என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். பட் அதெல்லாம் இப்போ அவர் தானே போட்டாகணும். இப்போ நீங்கள் வந்த உடனே புதிய ஆட்சி வந்து உடனடியாக பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்கு. அப்போ அது என்ன செய்யறாரு நீங்க அப்படிங்கிற பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஏன்னா இப்போ திமுக ஆட்சி கடந்த முறை ஆட்சிக்கு வரும்பொழுது நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்த பின்னாடி பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சர் முடியாதுன்னார். ஆமா, அவர் நிதியமைச்சர் ஆன பின்னாடி சொன்னார், இங்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஒரு 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 வட்டத்துல சொல்லிட்டாரு, பழைய ஓய்வு திட்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இவங்க இந்த மாதிரியான சிக்கல்களை எப்படி சமாளிப்பாங்க? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுக அடுத்த இதே குரல் கொடுப்பாங்க, இந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க, இதே சொன்னது என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிப்பார் விஜய்? இல்லை, அதாங்க சொல்றேன். நீங்க ஆட்சி அமைஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு நீங்க அவர் விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீ ரொம்ப போட்டு அவரை உடனடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் பழகணும்னு சொல்றேன். புதிய அரசு, புதிய அமைச்சரவை, அதுக்கு ஹனிமூன் பீரியடு, சில தவறுகள் நடந்தாலும் அதை நம்ம கண்டும் காணாமல் நீங்க ரொம்ப விமர்சிக்காம போங்க. நான் அதான் சொல்றேன். நான் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, ஒரு மக்களுடைய தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை தவறுகளை கண்டுக்காம போடுவாங்க, ஆனா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற அதுக்கு நான் சொல்றேங்க. நீங்க அதுதான் நேரம் கொடுங்க நான் சொல்றேன். ஏங்க நீங்க நாளைக்கு வந்து உடனே 10 லட்சம் கோடி கடன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி கொடுப்பாங்க அவர்? ஏன்னா இன்னைக்கு கஜானா எப்படி இருக்குங்கிறது தெரியும். இன்னைக்கு இப்போ இன்னொன்று அவர் டாஸ்மாக் கொள்கை ரீதியாக கடைகளை மூடுவேன்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, கிட்டத்தட்ட அதை பத்தி யாரும் பெருசா பேசல. அவர் சொல்ற கான்செப்ட் பூரண மதுவிலக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இல்ல, பூரண மதுவிலக்கு தான். நீங்க அவரோட கொள்கை யாருமே நம்ம கொள்கையை டிஸ்கஸ் பண்ணல, அவ்வளவுதான். இன்னைக்கு கொள்கையில எடுத்து படிச்சு பாருங்க. அவர் சொல்றது பூரண மதுவிலக்கு, மதுவில்லாத தமிழகம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா எங்க இருந்து காசு வரும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? மாற்று பொருளாதாரம் என்ன மாற்று பொருளாதாரம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதற்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் அதற்கான முன்னெடுப்பு எதுவும் இல்லை. நான் மாற்று பொருளாதார சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது எதுவும் போடல. அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், கொள்ளையடிக்கிற தடுத்து நான் அதை காசாக்கி இங்க கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிட்டார். அது பிராக்டிகலி நான் பாசிபிளாங்கிறது பெரிய கேள்வியாக, பெரிய சேலஞ்ச் தான். அது சும்மா சொல்லலாம், அது எப்படி பிராக்டிகலா நடக்குங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அதிகாரிகள் நேர்மையா இருக்கணும். ஆமாங்க, ரொம்ப நேர்மையா இருக்கணும். நீங்க இவ்வளவு நாள் வந்து தவறு செஞ்சவங்களா திடீர்னு ஒரே நாள்ல வந்து முதல்வன் படம் மாதிரி இல்ல உங்களை எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க சொல்ல முடியாது. சினிமாவில் செய்யலாம், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கையெழுத்து எவ்ரிபடி அப்படி சொல்லி தூக்கலாம் எல்லாத்தையும். அது வந்து சினிமாவில் தான் நடக்குமே தவிர அது ரியல் லைஃப்ல அது நடக்காது. இன்னொன்று அவங்க நிறைய இழுப்பாங்க. ஐஏஎஸ் லாபின்னு ஒன்று இருக்கு, ஐபிஎஸ் லாபின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம இங்க யார் நேர்மையா இருக்கிறாங்கன்னு பெரிய கேள்வியும் இருக்கு. அரசு ஊழியர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த அரசு ஊழியர்கள்லாம் நேர்மையா இருந்தாங்கன்னா இந்த ஆட்சி போயே இருக்காது. இது காரணமும் நீங்க தான், ஆனா குத்துறது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸோ அதெல்லாம் இவர் எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கிறது சேலஞ்சாக தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவருக்கு, வரட்டும் பார்ப்போம் சொல்லி சொல்றேன். இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு அமைச்சரவை பட்டியல் வந்து சர்க்கிட் ஆச்சு. ஆமா, உண்மையிலேயே அமைச்சரவை பட்டியல் அந்த அளவு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதா? என்ன மாதிரியான? இல்லைங்க, அது வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வ பட்டியலாக எனக்கு தோணலை. ஏன்னா அதுல புஷியானதுக்கு போக்குவரத்துறை அமைச்சர்லாம் போட்டிருந்தாங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச நம்பர் 2 அவருக்கு எப்படி போக்குவரத்து துறையெல்லாம் கொடுப்பாங்க? பொதுப்பணித்துறை ஏதோ ஒரு பெரிய துறை தான் கொடுப்பாங்க. நீங்க அதே மாதிரி அருண்ராஜுக்கு நிதித்துறைன்னு போட்டாங்க. ஆனால் இப்போ பொருளாளர் வெங்கட்ரமணனும் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு நிதித்துறைன்னு முன்னாடி பேசினாங்க. அப்போ அவருக்கு கொடுப்பாங்களா இல்லை வந்து அருண்ராஜ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அருண்ராஜ் ஜெயிச்சிட்டாரா இல்லை எனக்கு தெரியல. அருண்ராஜ் பற்றி நான் முன்னிலையில் தான் இருந்தார். ஓகே, முன்னிலை தான் இருந்தாருன்னா அப்போ அவருக்கு அதை ஒரிஜினல் நமக்கு தெரிந்த பெயர்கள், நீங்கள் அந்த பிரபலமாக தெரிந்த பெயர்கள் சிடி நிர்மல்குமார் இவர்கள் எல்லாத்துக்குமே அமைச்சர் பொறுப்பு. இப்போ வரைக்கும் 5-6 பேர் நமக்கு தெரியும். அதை தாண்டி நமக்கு பெயர்கள் பெருசாக தெரியும். செங்கோட்டையன், நீங்கள் வந்து விஎஸ் பாபு, இவங்களுக்கு எல்லாமே அமைச்சர் பொறுப்புகள் கொடுப்போம். அதை தாண்டி அமைச்சரை பட்டியல் பெருசாக வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் அமைச்சரை பட்டியல் மட்டும் இல்லை, அடுத்ததாக நீங்கள் வாரியம் நிறைய விஷயங்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு. அது எல்லாவற்றையும் நீங்கள் வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி எனக்கு 4-5 நாள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். நீங்கள் முதல்ல இப்போ யார் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க, அது போய் கவர்னர் ஆட்சி உரிமை கோருவதற்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாங்க, அதாவது கூட்டணியாக வரப்போகிறார்கள், அந்த இதெல்லாம் முடியட்டும். முடிந்த பிறகு அமைச்சர் பட்டியல் வரும். மேபி இந்த காங்கிரஸ் இல்ல பிசிக்கு யாராவது வந்தாங்கன்னா அவர்களுக்குமே ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த உண்மையான சமூக நீதி நாங்கள் தான் காட்டுறதுக்கு முயற்சி எடுத்து அதற்கான வேலைகள் நிச்சயமா நடக்கும். ஏன்னா நீங்க இந்த கூட்டணி என்பது நீங்க வந்து இதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கும் அது கண்டிப்பாக தேவைப்படும். இவர்களும் ஓகேன்னு சொல்லுவாங்க தான் நினைக்கிறேன். ஓகே சொன்னாங்கன்னா இவங்களும் வந்து இவங்களுக்கும் அதுக்கான உண்டான மரியாதை செய்யப்படும். திமுக அதிமுகவோட எதிர்காலம் விஜயுடைய வரவுக்கு பின், ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. இப்போ அந்த எல்லாருமே சொன்னாங்க அவரோட வாக்கு சதவீதம் என்ன, ஒன்று டெஸ்டட் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? திமுக கடுமையாக வேலை செய்வாங்க. திமுக நான் சொல்றேன் எதிர்கட்சியாக அவங்க கடுமையாக வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க நம்பர்ஸும் ரொம்ப குறைவு கிடையாது. 59-60 சீட்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது கடுமையான வேலைகள் செய்வாங்க. நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலாம் விமர்சிக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் வந்து அரசாட்சி குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம்ங்கிறது கடுமையாக பண்ணுவாங்க. அதிமுக இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த அரசியல் மறுபடியும் திமுக அதிமுக அரசியலாக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதிமுக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொய்வா நான் பார்க்கிறது இளைஞர்கள் அப்படிங்கிறத அவர் கவர்வார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் இந்த இடத்துல இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருப்பார். கண்டிப்பா
அது நீங்கள் வந்து மாற்றுக்கிறதே இல்லாமல் சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி சிஎம். அப்போ அதை விட்டுட்டோன்னா ஏன் விட்டோம்? இன்னும் சொல்ல போனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்டை நாங்கள் எடுத்தோம், அதை விஜய் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு லைனுக்கு போகிறாங்க. இத்தனைக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, எல்லா கட்சியோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். 2 சுற்றுகள் போனார், 2 வாட்டி சுற்றுகள் போனார். அப்போது நம்ம எந்த இடத்துல நமக்கான ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு, நம்ம எங்கே வீக்கானும் அப்படிங்கிறத அவங்க ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை போனாடி 72 வந்துச்சு, இந்த வாட்டி 59, இல்லை அப்படி போக முடியாது. நீங்கள் அடுத்ததாக இந்த கட்சியோட நீட்சி வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் கடுமையாக நீங்கள் களத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிர்கட்சியாக திமுக வேலை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் தான் நீங்கள் அவங்க டிஃபரன்ஸ், நீங்களும் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் மக்கள் மத்தியில் நீங்கள் அடுத்த முறையாவது நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு ஆதரவை மக்கள் கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். கண்டிப்பா சார், மக்கள் வந்து அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் திராவிட கட்சிகளும் அந்த வேலைகளை தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த நேர்காணலை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்து பல்வேறு அப்டேட் வந்துட்டே இருக்கு, அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. தொடர்ந்து பை தி பீப்பிளை பார்த்துட்டே இருங்க. நம்ம அடுத்து முடிவு என்ன சொல்லுது, எந்த மாதிரியான எண்ணிக்கைகளில் யார் வெற்றி பெறுறாங்க, எந்தெந்த இடங்களில் யார் வெற்றி பெறாங்கிறத தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் பை தி பீப்பிளுடன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் பவித்ரா சேவியர். நான் ரங்கபாண்டி. நன்றி.